பயங்கரமான பனி உறைஞ்சு போயிருக்கு. அத இந்த பொண்ணு வந்து பிரேக் பண்ணலான்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல பெரிய விரிசல் விழ ஆரம்பிக்குது. அதனால ஐய்யயோ! சீக்கிரம் நம்ம இத முழுசா ஓடுறதுக்குள்ள அந்த பக்கமா போயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேருமே அந்த பக்கம் ஓட பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அது அப்படியே ஸ்டாப் ஆயிருது. என்னடான்னு பார்த்தா, உள்ள இருந்து பெருசா ஒரு ஸ்பியர் சைஸ்ல ஒரு பால் வெளியில வருது. என்னடா இது அப்படின்ட்டு உள்ள வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பொண்ணுக்கு அத பார்த்தோன்னே ஆர்வம் வந்து அதிகமாகுது. இவன் இருந்துட்டு, "நம்ம மெதுவா பின்னாடி போணும். நான் சொன்னத தெளிவா கேளு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இருந்துட்டு, "அட போயா" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயி, அத வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்றா. அதுலருந்து ஒரு வெளிச்சம் வரவும் செம ஃபோர்ஸு அந்த பொண்ண இழுத்துக்கிட்டு போய் ஒரு தூரத்துல போட்டுருது. பார்த்தா அந்த ஸ்பியர் பால் வந்து அப்படியே உடைய ஆரம்பிக்குது. அதுலருந்து பயங்கரமான ஒரு லைட்டும் வருது. இவங்க 2 பேரும் "என்னதான்டா நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஸ்பியர் பால் உடைஞ்சு, அதுக்குள்ள இருந்து ஒரு மனுஷ பயப்புல அதுவும் அது கூடவே உருவமும் வந்து அந்த இடத்துல மயக்கத்துல இருக்கிறாங்க. ஐயோ! யார்ரா அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க. அவன் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. "ஹேய்! நீ எப்படி இங்க வந்த? உன்னோட பேர் என்ன? எப்படி இந்த இடத்துல இவ்வளவு அடைஞ்சிருந்த?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அவன் எதுவுமே பேசாம படுத்திருக்கிறான். "இவன நம்ம உடனே நம்ம கிராமத்துக்கு கூட்டிட்டு போணும்" அப்படிங்கிறாங்க.